உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்க பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள். தொடர்ந்து 5 ஏடிஎம்களில் கைவரிசை காட்டிய நூதன கொள்ளையர்களால் கோவை கலங்கி போயுள்ளது. கோவையில் 2 இளைஞர்கள் இருசக்கர வாகனத்தில் வந்து ஏடிஎம் மையங்களுக்குள் சென்று எந்திரத்தில் பணம் வரும் இடத்தில் டேப் ஓட்டி நூதன முறையில் பணம் திருடி வருகின்றனர். பொதுமக்கள் கார்டை உட்செலுத்தி ரகசிய எண்ணை அழித்துவிட்டு பணத்திற்காக தொகையையும் டைப் செய்துவிட்டு காத்திருந்தால் பணம் வரும் இடத்தில் உள்ள டேப் ஒட்டப்படுவதால் பணம் நின்றுவிடும். பணத்தை எடுக்க வந்த பொதுமக்கள் பணம் வராததால் ஏமாற்றத்துடன் வங்கி அதிகாரிக்கு தகவல் தெரிவித்துவிட்டு சென்று விடுவர். அதன் பிறகு வெளியே காத்திருக்கும் 2 இளைஞர்களில் ஒருவர் உள்ளே சென்று டேப்பை எடுத்து பணத்தை எடுத்துக்கொண்டு சென்று விடுவார். முதலில் ரத்னபுரி பகுதியில் உள்ள ஏடிஎம் இயந்திரத்தில் பணம் திருடப்பட்டது. இந்த நிலையில் அதே இளைஞர்கள் ஆவாரம்பாளையம், கருமத்தம்பட்டி, போத்தனூர் பகுதிகளில் ஏடிஎம் இயந்திரத்தில் இதே முறையில் பணத்தை திருடி உள்ளனர். இதுகுறித்து போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். கேரளாவில் 4 ஏடிஎம்களில் 65 லட்சம் பணத்தை கொள்ளையடித்து மேவாட் கொள்ளை கும்பல் கண்டெய்னர் லாரியில் தப்பி செல்லும் நாமக்கல் அருகே பிடிபட்டனர். ஒரு கொள்ளையன் போலீஸ் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டார். ஆசர் அலி என்பவர் துப்பாக்கிச் சூட்டில் காலில் பாய்ந்ததில் படுகாயத்துடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். வட மாநிலத்தைச் சேர்ந்த இந்த கும்பல் சென்னையில் வைத்து திட்டம் தீட்டி ஏடிஎம்களை உடைத்து பணம் திருட்டில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதைத் தொடர்ந்து அனைத்து பகுதிகளிலும் போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்க பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள்.